நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போடு வணக்கம். நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் அன்போட வணக்கம். என் தமிழ் மக்களே வணக்கம். என் சென்னை மக்களே வணக்கம். மறக்க முடியாத நாள் இந்த நாள், மறக்க முடியாத நாள். எத்தனையோ வருஷமா இதுக்காக எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா ஒர்க் பண்றேன். நிறைய பிளேஸ்க்கு மூவிஸ் ப்ரமோட் பண்றது போனேன், எஸ்பெஷலி புஷ்பாக்கு இன்டர்நேஷனல்ல போனேன், அதர் ஸ்டேட்ஸ்க்கு போனேன். பட் எங்க போனாலும் சென்னைக்கு வரும்போது அந்த ஃபீலிங்க வேற. நிஜமா சொல்றேன். அது எப்படி சொல்லுது, நம்ம எங்கிருந்து வந்தோம் அது ஒரு ரிமைண்டர். சென்னை இஸ் a reminder from where I started. That's the emotional attachment I have for Chennai and this land. Psychological terms சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேச போறேன். Psychological terms சொல்லுவாங்க, the first 20 years of your life, however you lived it, you're going to mostly live that all your life. The first 20 years of my life நான் சென்னையில தான் இருந்தேன். ஸோ நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் I would like it to dedicate it to my roots, Chennai. Thank you. Thank you. Whatever I am today is what this city, is what the Tamil culture has taught me. நான் எங்க போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். பேசும்போது மைக்ல பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ தமிழ் மறந்துடுறேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரும் போது பார்க்கணும், ஏன் மச்சான் இந்த மச்சான் அவங்க ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க. இந்த வேற ரேஞ்சில பேசுவாங்க. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். So thank you once again. Thank you Chennai for making me who I am. நான் நேஷனல் போலாம், இன்டர்நேஷனல் போலாம், ஆனா ஒரு சென்னை பையன் அவ்வளவு தூரம் போனா நீங்க எல்லாம் சொல்லிப்பீங்க. Thank you. Coming to புஷ்பா. புஷ்பா ஃபயர் நினைச்சீங்களா? So I'll say that again. எனக்கு take one more sir, ரொம்ப ரெகுலர். புஷ்பா ஃப்ளவர் இல்ல take 3. புஷ்பா ஃப்ளவர் நினைச்சீங்களா? ஃபயர் நினைச்சீங்களா? Wildfire on December 5th all over the country and the world, my dear friends. It's a wildfire. I hope I've worked 3 years of my life to give you the wildest fire that you will see in the theaters. I hope to burn your hearts with the fire. And I'd like to thank all the guests who have come here today. Thank you Nelson Garu. Thank you everybody. Thank you Danu Garu. Thank you all the other guests who have come here. ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறது. நிறைய வாட்டி சென்னை வந்தேன், பேசினேன். ஆனா எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் வேணும்னா I want one function in Chennai. என் ஊர்ல எனக்கு ஒரு ஃபுல் ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் வேணும். நான் 20 வருஷமா எத்தனையோ I've done this many times in my life, but I wanted this once in Chennai. அது என் லைஃப்ல ஒரு மார்க். చెప్తా, చాలా చెప్తా. ஆனா பிரதர், தமிழ்ல தான் பேசணும். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும். எதுக்கு தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணில தான் நம்ம பேசணும். முடிஞ்சா நான் நாளைக்கு துபாய் போனா I'll wish them in Dubai. I'll wish them in Arabic. நான் ஹிந்தியை போனா நமஸ்தே தான் ஹிந்தியில தான் பேசுவேன்.
తెలుగులో నా బంగారం నమస్తే నేను తెలుగులో చెప్తా, మలయాళం పోనా మలయాళం சொல்லுவேன். సో వేర్ ఎవర్ వి స్టాండ్ ఇట్స్ వెరీ సింపుల్, జస్ట్ పే రెస్పెక్ట్ టు దట్ ల్యాండ్, அவ்வளவுதான். ஓகே, இப்போ புஷ்பா பத்தி பேசலாம். Where do I start? Firstly, I'd like to thank my producers, Maitri Naveen Garu, Ravi Garu, and Cherry Garu. This film is not possible. It's impossible. I have a home banner, Geeta Arts, but having my own banner, I'm saying there is no other banner could have made Pushpa the way that they did it. Thank you very much, Naveen, Maitri Garu, and Cherry Garu, for supporting and believing in us so much. For the last 4 years, this film is not possible without you and your belief on us. Thank you very much for that. And my dear friend, a childhood friend, feel my love. எந்த பாட்டுன்னு சொல்லணும்? ஃபீல் மை லவ்னு சொல்லணுமா, பன்னி பன்னின்னு சொல்லணுமா, எத்தனை பாட்டு? ஆல்மோஸ்ட் இஃப் ஐ ஹவ் டன் 20 films, he's done more than 10 films of mine. And we have a very long journey to my rock star, my childhood friend, superb music director, the highest, biggest music director in the country, and the biggest tracks, Ooh Antava, worldwide tracks, music rock star, music director, my Devi Sri Prasad. I love you. Thank you every time for not just giving me music, for giving me your love. Music andarki istav, naaku love tho paatu istav. One extra atom of love irkom. Thank you for that one point of love. Thank you Devi. This movie is not possible without you. My journey is not possible without you. Thank you Devi, thank you. And I give credit to all my technicians. I love my technicians. To all the technicians who have worked in this film, my cameraman Kuba, my art director, my editor, and all so many hundreds of technicians, all of them, thank you so much, and you've supported us so much. Romba nandri to every technician. Romba nandri. And I love my artists. எனக்கு ஒரு performance பண்ணனும்னா it is not possible without your artist help. Majority of the action is reaction, so it's my support of the artists that they give me that I'm being able to perform so much. So thanks to all my artists in this film, especially she's the only heroine who have been working for the last 4 years. 4 வருஷமா ஒரே ஒரு பொண்ணை பார்க்கறேன், அது ரஷ்மிகா தான். எப்போ பார்த்தாலும் I'm telling her, நான் வேற ஹீரோயின் போகும்போது I'm feeling conscious, இது ரஷ்மிகா இல்லையா? அவளை பழக்கம் ஆயிடுச்சு ரஷ்மிகா கூட ஷூட்டிங் பண்ணி. Thank you Rush. There is no way I could have done this performance if you hadn't given me that comfort. And it's a girl who always gives you that comfort, and thank you for making me perform to my best, Rashmika. And inniki special guest, our dancing queen Srilila. First time நான் ஒரு சாங்க்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனேன். First time. Oh, Srilila varala. Okay, I think I have to up my game a bit. Srilila, after I shot the song, very hardworking girl, super cute girl, super cute. நீங்க பார்த்தாவே தெரியும், super cute girl. இந்த சாங்ல பண்ணா டான்ஸ் பண்ணா சுவாமி మీరు చూడండి అంతే. நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். And எல்லார பத்தி பேசினேன். And I would like to thank today very specially for Aegis for releasing our film. Thank you so much
for giving us, for presenting this film as any other big film, as much as you released it in any big films in Chennai, or sorry, any big films in the Tamil industry. Thank you so much for giving us that honor. We'll always keep it in our hearts, and we will also admire your heroes just the way you admire us. The respect is mutual, always. You know, we all should, we are one country, we are one film industry. It's Indian film industry, and we have to take it up and up and up and up and up and up and up. And last two most special people பத்தி பேசணும். இந்த படம் புஷ்பாவே கிடையாது. Not just this movie Pushpa. This Pushpa director, Mr. Sukumar. Not just this movie Pushpa. If the movie Arya is not there, I am not here today on this stage. No exaggeration about it. அந்த படம் ஆர்யா இல்லை. நான் எப்படின்னா என் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணாரு என் டைரக்டர் ராகவேந்திர சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்தாரு, ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு எனக்கு. ஆனா நான் இதுல நல்லா இல்லை, எனக்கு படமே வரல. 1 year நான் சும்மா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு கதை கேட்டு இருந்தேன். யாருமே கூட படம் பண்ணல. அந்த டைம்ல ஒரு டைரக்டர் வந்தாருப்பா, புதுசான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் தான் சுகுமார் வந்து என் கூட ஒரு 6 year படம் பண்ணாரு. அதுக்கப்புறமா நோ லுக் பேக் பேபி, நோ லுக் பேக். And நான் நிறைய வார்த்தைகளுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். And if I have to define about Sukumar, not just as a director, but in my life, நான் திரும்பி பார்க்கும்போது who is the person who has the maximum effect on your life, the single one person who changed your life the most, நான் எப்போதுமே சுகுமார் சாரோட பேரை தான் சொல்லுவேன். தேங்க்யூ சுகு டார்லிங். அவர் எவ்வளவு சின்சியரான ஃபிலிம் மேக்கர்னா, யாராவது இவ்வளவு பெரிய படம் பண்ணி எல்லாம் நாங்க பீகார் போறோம். It's the crowd is massive. It's one of the biggest events. அதோட ஹியூஜ் ஸ்கேல். அவ்வளவு பெரிய ஈவென்ட்ல கூட அது இல்லை, எனக்கு பப்ளிசிட்டி இல்லை, நான் வேலை செய்யணும், நான் எடிட்டிங் கொடுக்கணும், நான் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் ஃபைனான்சிங் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணுவேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுவேன். அவன் வேலை செய்யறாங்க. யாருமே வர மாட்டாங்க ஸ்டேஜ் மேலே. இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு இது போல என்ன மாதிரி போறது சொல்லுங்க. அவரோட பிரசன்ஸ் இல்ல, அவர் இல்ல, இதுதான் போறது சொல்லுங்க. அவர் எப்படி இருக்காங்க? His presence, his absence speaks more of his presence. Sukumar, as always, I miss you. I'm doing the publicity part, you're doing the film part, but we all together are trying to give the best to the audience as Pushpa 2. And last and my most favorite யார் தெரியுமா? My fans. My dear fans. ரொம்ப லவோட, ரொம்ப கியூட்டா I call my fans. ஒரு ஜோடியா, ஒரு சர்வாவா, ஒரு ஃபீலிங்கோட என் ஃபேன்ஸ் யாருமே சொல்லுவாங்க. யாருமே my dear army, I love you, my army. నా ఫ్యాన్స్ అన్నో నాకు పిచ్చబ్బా. నా ఫ్యాన్స్ అన్నో నాకు పిచ్చి. I love my fans. I'm genuinely saying it. You know, it's very nice to stand on a stage and say, you know, or punchline, I love my fans. I love my fans. You know, they stand by me. They fight for me. They show love for me. I can see 3 years அவங்களை இவ்வளவு வெயிட் பண்ண வச்சேன். No more waiting. I'll do more number of films and keep you engaged. Thank you for waiting for so many years. Thank you for all your love. அதுக்கு கீழே வராம you've been waiting for me. I hope to touch all your hearts on this December 5th. I hope to bring a wildfire in your hearts. யாராவது மறந்திருந்தா மன்னிச்சிருங்க. அண்ட் தமிழ்ல பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தா என் மக்களே என்னை மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன தப்பு பேசினாலும் I have respect for language. பட் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா I know you will forgive me because you know I love you. சார், நான் சொல்லணும், டில் நவ் இப்போ வரைக்கும் நான் பார்த்த பெஸ்ட் ஆங்கர் அவர் தான்.
most hilarious, outstandingly hilarious, subtle, decent, எல்லாமே. நான் அவர் கூட ஒரு இது எப்படி சொல்றது, அவர் கூட பார்ட்டி பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவரை பார்த்தா. தேங்க்யூ ரொம்ப நாள் பண்ணீங்க. அண்ட் மேம், எப்போ சென்னை வந்தாலும் தேங்க்யூ சோ மச். என்ன ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். வாங்க ஒரு போட்டோ வேணுமா? இதுக்கு மேல டிசம்பர் 5th போட்டோ வேணுமா? யாருமே போட்டோன்னு கேட்க மாட்டாங்க. வாங்கப்பா ஒரு கிஸ்ஸி கடிக்கலாம் தான் கூப்பிடுவாங்க. சார் அண்ட் ரொம்ப பேசிட்டானோ? சூப்பரா இருக்கு. சும்மா உங்களை டெஸ்ட் பண்றதுக்கு தான் சொன்னேன் சார். தగ్గதில்ல கூட கிடையாது, அசல தగ్గதில்ல. Thank you to each and everyone for standing here. This time, this energy means a lot. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் இதுக்கு. உங்க லவ்க்கு தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின், நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போட வணக்கம். தேங்க்யூ. சார் 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 ப்ளீஸ் ஸ்டே பேக் சார். ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்களா? ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான் சார். ரெண்டு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா சார்? சரி, ஓகே. ஜெனரலா வந்து ராபிட் ஃபயர் கேட்போம், பட் நீங்கன்றதுனால வைல்ட் ஃபயர் क्वेश्चंस. ஓகே. சோ நீங்க சென்னையில வந்து படிச்சீங்க இல்லையா? உங்களோட படத்துக்கு எல்லாரும் அடிச்சு புடிச்சு வராங்க. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது யாரோட படங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அடிச்சு புடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க? சார் சொல்லாம சொல்லிட்டேன். எல்லாமே புரிஞ்சிச்சு சார். நிறைய கொலாபரேஷன், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் சினிமால பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு தமிழ் ஹீரோவோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா சார் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா சார்? வேற யாரோட ஒரு தமிழ் ஹீரோட கொலாபரேட் பண்ணி சார் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பீங்களா? ஓகே அப்படின்னா அந்த ஹீரோ யாரா இருப்பாங்க? கதை நல்லா இருந்தா I'm okay to work with anybody. சார் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்? நீங்க தான் பிரதர். நீங்க தான் பிரதர். வாங்க பிரதர், வாங்க. சார் ஐ லவ் யூ சார். போதும், இதுக்கு மேல கேள்வி கிடையாது சார். சார் thank you so much சார். இந்த லவ் இருக்குல நீங்க எங்களுக்கு கொடுக்கிறது, this is amazing. அதாவது வந்து ஒரு பிறவி பலனை அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். உண்மையிலே சொல்றேன், நீங்க ஆக்டரா இங்க இருக்கீங்க, பட் நீங்க பேசுன விஷயங்கள்லாம் கேட்கும்போது கேரக்டரா அதை விட தாண்டி எங்கேயோ இருக்கீங்க. we love you so much. huge respect சார். டிசம்பர் 5 இங்க இருந்து வேற மாதிரி மாஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புறாங்க. அதெல்லாம் வைரல் பண்ணுங்க. பண்றோம். And sir, we have to have a photo opportunity with the whole team. Of course. And அதுக்கு முன்னாடி we also have to take a selfie with the fans, இல்ல? கண்டிப்பா. இந்த crowd பார்த்தா తెలుగుல ஒன்னு சொல்லணும்னு ఇருக்கு. ఇక్కడ ఇంతమంది తెలుగు వాళ్ళు ఉన్నారు కదా, అప్పటి నుంచి అడుగుతున్నారు కదా, మీ అందరి కోసం ఒకసారి చెప్తున్నా, ఇది సార్ నా బ్రాండ్. உங்களுக்காக இவ்வளவு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி